ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு 1.10 ஓகேங்களா. ஸோ 1.10 கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குக 24 + 2 × 8 வகுத்தல் 2 - 1 இப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க ஓகேங்களா, சுருக்க சொல்கிறாங்க. ஸோ நமக்கு இந்த ஃபார்முலா தெரியும் ஓகேங்களா, பிட்மஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ பிட்மஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராக்கெட் ஓகேங்களா, செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிசஸ், தேர்டு வந்து டிவிஷன், ஃபோர்த்து வந்து மல்டிப்ளிகேஷன், ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன், சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் ஓகேங்களா. இந்த ஒரே ஒரு ஃபார்முலா மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், நம்ம எந்த கொஸ்டினை கேட்டாலும் சரி ஈஸியாக நம்ம போட்டுடலாம் ஓகேங்களா. ஸோ இதில் பாருங்கள், ஸோ முதல்ல 24 அப்படியே வச்சுக்காங்க ப்ளஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட் நமக்கு என்ன வருது, ப்ராக்கெட் கிடையாது ஓகேங்களா, இண்டிசஸ் கிடையாது, ஸோ டிவிஷன் தான் இருக்குது, அது இங்கே இருக்கா. ஸோ அதனால் +2 அப்படியே வச்சுக்காங்க, பெருக்கல் 8 அப்படியே வச்சுக்காங்க. சாரி, இந்த டேம் இருக்குது பார்த்தீங்களா 8 / 2 இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செய்யுங்க. இந்த செயலி தான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். ஸோ 1 2 4 8, ஸோ நமக்கு என்ன வருங்க 4 வரும். இங்கே -1 அப்படியே வச்சுக்கோங்க சரிங்களா. செகண்ட் வந்து மல்டிப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன் செஞ்சுட்டீங்க, செகண்ட் மல்டிப்ளிகேஷன். இங்கே மல்டிப்ளிகேஷன் எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குங்களா. ஸோ செகண்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 24 + 4 2 4 எத்தனை நமக்கு வரும் 8 - 1 ஓகேங்களா. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் ஓகேங்களா. ஸோ அடிஷன் எங்கே இருக்குது, இந்த டேம் இருக்கா. ஸோ 24 கூட 8 கூட்டினீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 32 சரிங்களா, -1. கடைசி நமக்கு என்ன வரும் சப்ராக்ஷன். ஸோ 32 - 1 நமக்கு என்ன வரும் 31. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்கக்கூடிய இந்த ஈக்குவேஷனோட ஃபைனல் ஆன்சர், சிம்பிளிஃபிகேஷனோட ஃபைனல் ஆன்சர். புரியுதுங்களா. ரொம்ப ஒரு சிம்பிள் சம் தான் சரிங்களா. இன்னொரு டைம் சொல்லி தரேன் பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க. 24 + 2 × 8 வகுத்தல் 2 - 1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்கிறாங்க, சுருக்க சொல்கிறாங்க. ஸோ முதல்ல நமக்கு இந்த ஃபார்முலா ஓகேங்களா. ஸோ பிட்மஸ் அப்படிங்கிற ஒரு டேம் மட்டும் தெரிஞ்சால் போதும் ஓகே, அக்ரோனியம் சொல்லுவோம். ஸோ அந்த டேம் மட்டும் தெரிஞ்சால் போதும், PITMAS ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி பூட்மஸ்ன்னு படிச்சிருப்போம், BOTMAS அதே மாதிரி தான். ஸோ பி அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட் ஓகே, அடைப்புக்குறின்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஐ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டிசஸ் ஓகேங்களா, அடுக்கும்பாங்க. டி அப்படின்னா டிவிஷன், எம் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் பெருக்குதல், ஏ அப்படின்னா கூட்டல், எஸ் அப்படின்னா நமக்கு வந்து சப்ராக்ஷன் கழித்தல் ஓகேங்களா. இந்த ஆர்டரில் தான் எந்த ஒரு செயலையுமே செய்யணும் சரிங்களா. ஸோ இங்கே இருக்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன முதல்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் வந்து பாருங்க என்ன இருக்கு, ப்ளஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பெருக்கல் இருக்கு, வகுத்தல் இருக்கு, மைனஸ் இருக்கு. ஸோ நமக்கு என்ன பண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வகுத்தல், செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருக்கல், தேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூட்டல், ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழித்தல் ஓகே. இந்த ஆர்டரில் செஞ்சால் போதும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வகுத்தல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 8 2ஆல் வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும் 4 கிடைக்கும். இங்கே எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் அந்த ஈக்குவேஷன் பாருங்கள் 24 2 இந்த டைம் நமக்கு என்னவோ மாறிடும் 4ஆக மாறிடும் ஓகேங்களா. ஸோ அங்கே 8 / 2 நமக்கு என்னவோ மாறிடும் 4ஆக மாறிடும், -1 வச்சுக்காங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அடுத்தது வந்து பெருக்கல் ஓகேங்களா. ஸோ பெருக்கல் அப்படின்னு நமக்கு என்ன வரும், இந்த 2யும் 4யும் பெருக்கு நமக்கு என்ன வரும் 8 வரும். இந்த டைம் வந்து நமக்கு என்னவோ மாறிடுச்சுங்க 8ஆக மாறிடுச்சு ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணோம், கூட்டல் 24 8 கூட்டுங்க, 24 8 கூட்டு நமக்கு என்ன வரும் 32 ஓகேங்களா. ஸோ 32 நம்ம -1 அப்படியே வச்சுக்கோங்க. ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ராக்ஷன், 32ல் 1 போச்சு நமக்கு என்ன வரும் 31 கிடைக்கும். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா. ஸோ டிஆர்பியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து டெட் பேப்பர் 1 டெட் பேப்பர் 2 SGD எக்ஸாம் வந்து கேட்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும் புக்கில், 6th டேம் 1 இருக்கும், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சேம் அதே தான், சுருக்குக. கொஸ்டின் பாருங்க 20 + அடைப்புக்குறி 8 × 2 ப்ளஸ் திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட் போட்டு 6 × 3 -10 / 5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதே ஃபார்முலா தான். ஸோ பிட்மஸ் அப்படின்னு எழுதிக்காங்க ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் எங்கே இருந்தாலும் சரி அதை ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க ஓகேங்களா. ஸோ அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு இந்த டைம் தான் ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ராக்கெட்டுக்கு தான் முடிக்கணும். ஸோ இருக்கிறது அப்படியே எழுதிக்கா 20 சரிங்களா ப்ளஸ் 8 × 2 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட் ரெண்டும் ப்ராக்கெட் இருக்குதா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ப்ராக்கெட்டுக்குள்ளே ரெண்டையுமே ஒரே டைம் முடிச்சுக்கலாம். 6 3 நமக்கு என்ன வரும் 18 மைனஸ் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 1 5 5 2 5 10 ஸோ 2 வரும். இந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, திரும்ப இந்த ப்ராக்கெட் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 20 ப்ளஸ்ஸு 8 நமக்கு என்ன வரும் 16 ஓகேங்களா. ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் கழிச்சு நமக்கு என்ன வரும் 16 ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் இதை பண்ணணும் சரிங்களா. ஏன்னா ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ண வேண்டி தான் இதை பண்ணணும் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 20 16 16 கூட நமக்கு என்ன வரும் 32 வரும் ஓகேங்களா. ஸோ 20 + 32 நமக்கு என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா 52 ஓகேங்களா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் வந்து அந்த பிட்மஸ் அப்படிங்கிற டேர்ம் மட்டும் நல்லா தெரிஞ்சால் போதும். அதை வச்சு இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக சால்வ் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ திரும்ப டைம் சொல்லிக் கொடுக்கட்டுங்களா. ஸோ பாருங்கள், எடுத்துக்காட்டு 1.11 இது 6th கூடிய ஒரு சிம்பிளான சம்ஸ் ஓகேங்களா. ஸோ 20 ப்ளஸ் ஓகேங்களா ப்ராக்கெட் வந்து 8 × 2 ப்ளஸ் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 × 3 மைனஸ் 10 / 5 ஓகே. ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் உள்ளே கூடியது வந்து கம்ப்ளீட் பண்ணோம். ஸோ ப்ராக்கெட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்காங்க. இதை கம்ப்ளீட் பண்ணி நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 10 / 5 நமக்கு என்ன வரும் 2 வரும். அந்த 2 தான் இங்கே எழுதிட்டேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு 8 6 × 3 இருக்குது ஓகேங்களா. ஸோ 6 3 மல்டிபிள் பண்ண நமக்கு என்ன வரும் 18. அந்த 18 இங்கே எழுதிட்டேன் சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட் வந்து கம்ப்ளீட் பண்ணும். ரெண்டையும் ஒரே டேபிள் பண்ணிட்டேன். 8 2 16 18ல் 2 போச்சு அப்படின்னு நமக்கு என்ன வரும் 6 வரும். ஸோ 16 வரும். ஸோ ஓகேங்களா. ஸோ 20 + 16 + 16 நமக்கு என்ன வரும் 32. ஸோ ரெண்டு ஆட் பண்ண நமக்கு என்ன வரும் ஆன்சரு 52. புரியுதுங்களா. ஸோ புரியல அப்படின்னா திரும்ப கேளுங்க, சொல்லித்தரேன் சரிங்களா. ஓகே, அடுத்தது பிட்மஸை பயன்படுத்தி சரியான குறியீட்டை கட்டத்தில் நிரப்புக ஓகேங்களா. ஸோ பிட்மஸ் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணி அக்ரோனிம் யூஸ் பண்ணி அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன இருக்குது, 2 ப்ராக்கெட் இருக்குது. அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன வரும்னு நமக்கு தெரியல ஓகேங்களா. ஸோ இருக்கக்கூடிய சிம்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் வருமா மைனஸ் வருமா பெருக்கல் வருமா வகுத்தல் வருமா, இந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணும் ஓகேங்களா. ஸோ 2 6 மைனஸ் 12 வகுத்தல் ப்ராக்கெட் 4 + 2 = 10 கொடுத்துட்டோம். ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்க 10 இங்கே இருக்க 10 ஈக்குவலாக வரணும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டேர்மும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா 2 + 6 மைனஸ் 12 வகுத்தல் 4 + 2 வரும் = 10 வருங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம், பூட்மஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 மைனஸ் 12 வகுத்தல் இங்கே நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 6 வரும் = 10 வரும். ஸோ 1 6 நமக்கு என்ன வரும் 2 12 வரும். ஸோ ஆன்சர் பண்ணி நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 8 - 2 நமக்கு 6 ஓகேங்களா. ஸோ 6 = 10. இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஈக்குவல் வந்துருச்சு சரிங்களா. இது வந்து நமக்கு என்ன வந்துருச்சு நாட் ஈக்குவல் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டோமா மைனஸ் யூஸ் பண்ணோம் ஓகேங்களா. அடுத்து வந்து பெருக்கல் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும் ஓகே. இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்டு மைனஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். 2 - 6 மைனஸ் 12 வகுத்தல் 4 + 2 = 10 ஓகேவா. ஸோ ரெண்டையும் செப்பரேட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா வகுத்தல் இது 6 மாறிடும். இங்கே 12 இருக்கும், இங்கே 6 மைனஸ் இங்கே 2 மைனஸ்னு இருக்கும் ஓகேங்களா. ஸோ கேன்சல் பண்ண நமக்கு என்ன வரும் 2 வரும். ஸோ ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா 2 இங்கே இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து -6 வரும் ஓகேங்களா. ஸோ -6 சாரி இங்கே பாருங்கள். ஸோ என்ன பண்ணணும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 அப்படியே வச்சுக்கோங்க. -6 மைனஸு 12 வகுத்தல் 6 = 10 வருங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த டிவிஷனை செப்பரேட் பண்ணிக்கோங்க. டிவைட் பண்ணிக்க 2 - 6 1 6 2 12 வரும். ஸோ -2 வரும் = 10 வரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து சாரி ரைட் தான் -2 + 2வும் -2 கேன்சல் நமக்கு என்ன வரும் -6 = 10 வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாட் ஈக்குவல் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு செட் ஆகலை மைனஸும் செட் ஆகலை ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் போங்க. ஸோ தேர்டு எழுதிக்கிறேன். 2 × 3 -12 வகுத்தல் 4 + 2 = 10ன்னு இருக்குது. ஸோ 2 3 6 மைனஸு 12 வகுத்தல் நான் இங்கே 6 வரும் = 10 வரும்.
ஓரார் 6 2 12 ஓகேங்க 2 வரும். ஸோ 6 - 2 நமக்கு என்ன வரும் 4 = 10 வரும் ஓகேவா. ஸோ ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வராது சரிங்களா. ஓகே இந்த சிம்பிள் வராதுங்களா. அடுத்து 4th வகுத்தல் அது வராது. ஓகே இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்கள். 2 பெருக்கல் இங்கே என்ன வரும் நமக்கு 6 வரும் ஓகேங்களா. கொஸ்டின்லேயே வந்து 2 × 6 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12 வரும் ஓகேங்களா. இங்கே -12 எழுதிக்காங்க. இந்த டீம் அப்படியே வரும் ஓகேங்களா. 1 6 2 12 நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 வரும். ஸோ 12 - 2 = 10 வரும். ஸோ ரெண்டையும் கழிச்சு நமக்கு என்ன வரும் 10 = 10 ஓகேவா. ஸோ ஆக மொத்தம் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வரும் பெருக்கல் தான் வரும் சரிங்களா. புரியுதுங்களா. ஸோ இருக்கக்கூடிய சிம்பிளை இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, நெக்ஸ்ட்டு மைனஸு, நெக்ஸ்ட்டு மல்டிபிள், நெக்ஸ்ட்டு வந்து டிவைட் ஓகேவா. ஒவ்வொன்றும் சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கணும். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியான சிம்பிள் ஓகே சரியான குறியீடு. புரியுதுங்களா. ஸோ இங்கே மிஸ்டேக்கான காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 × 3ன்னு போட்டோம் ஓகே. 2 × 3 நமக்கு என்ன வரும் 6 தான் வரும் ஓகேவா. ஸோ 6ன்னு போட்டு நமக்கு என்ன வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நமக்கு என்ன வரும் ஒரே மாதிரி வரும் சரிங்களா. புரியுதுங்களா. ஓகே இன்னொரு டைம்ஸ் கொஸ்டின் சொல்லிட்டுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அந்த ஈக்குவேஷனில் இந்த இடத்துல என்ன சிம்பிள் போட்டால் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஒரே மாதிரி ஒன்று கேட்குறாங்க. ஸோ இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை ஒவ்வொன்றா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு சிம்பிளுக்கும் ஒரு ஆன்சர் கிடைக்கும். எந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரே மாதிரி வருதோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர். புரியுதுங்களா. சரி அடுத்த கொஸ்டின் போகலாமா. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 24 வகுத்தல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க 8 - 3 × 2 ஓகேவா. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் தான் சரிங்களா. ஸோ என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறத பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கிறேன் 24 வகுத்தல் ப்ராக்கெட்டுக்குள்ளே 8 - 3 × 2. ஸோ ப்ராக்கெட் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஓகே. ப்ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 24 வச்சுக்காங்க வகுத்தல் 8 - 3 நமக்கு என்ன வரும் 6 முடிச்சுங்களா. திரும்ப ப்ராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். 24 வகுத்தல் 8ல் 6 போச்சு அப்படின்னு நமக்கு என்ன வரும் மீதி 2 ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் 24 வகுத்தல் 2 இருக்குங்களா 1 2 ஓகேங்களா 1 2 2 4. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12. ஸோ இந்த கொஸ்டினுக்கோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 12. புரியுதுங்களா. ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா. ஒரு ஈக்குவேஷனை கொடுத்துட்டு அதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு அந்த பூட்மஸ் ஓகேங்களா பிட்மஸ்க்கு பற்றிங்களா தெரிஞ்சால் போது ஈஸியாக அடிச்சிடலாம் ஓகேங்களா. ஸோ 24 வகுத்தல் ப்ராக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 8 - ப்ராக்கெட்டில் 3 × 2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டில் கூடிய இந்த டேம் வந்து முடிச்சுக்கோங்க. 3 2 6 வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் அப்படியே எழுதிட்டு இந்த ப்ராக்கெட்டில் கூடிய 8 - 6 கழிச்சு நமக்கு 2 வரும். ஸோ இப்போ 24 2 வகுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடச்சிடும் ஆன்சர் வந்து கிடச்சிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா. அடுத்த கொஸ்டின் ஒரு அரசு திட்டத்தில் கலர் மாற்றிக்கலாம். ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள 500 பெண்களுக்கு 10 லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது ஓகேங்களா. ஸோ 500 பெண்களுக்கு 10 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா சமமாக பிரித்து கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை காண்க. ஸோ ரொம்ப ஈஸி தான். 500 பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா தராங்க ஓகேங்களா. ஸோ 500 பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா அப்படின்னா ஒரு பெண்களுக்கு ஸோ நமக்கு என்ன வேணும் பார்த்தீங்கன்னா இந்த 10 லட்சம் அப்படியே வச்சுக்கோங்க ஓகேங்களா. ஸோ கீழே வந்து என்ன பண்ணுங்கள் 500 போட்டுக்கோங்க. ஸோ டிவைட் பண்ண 2 0 அடிச்சுக்க 2 0 கேன்சல் பண்ணிக்கா 1 5 2 5 10 வரும். இங்கே எத்தனை 0 இருக்குது 1 2 3 இருக்கா 1 2 3. ஸோ போட்டிங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 2000 வரும் ஓகேங்களா. ஸோ அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2000 ரூபா. ரொம்ப சிம்பிள் தான் சரிங்களா. புரியுதுங்களா. ஒரு அரசு திட்டத்தில் மகளிர் சுய உதவி குழுவில் உள்ள
500 பெண்களுக்கு 10 லட்சமானது சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டது. ஓகேவா? ஸோ அப்படி சமமாக பிரித்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட தொகையை என்னன்னு கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா? இதெல்லாம் நீங்கள் பார்த்த உடனே ஆன்சர் வந்து போடலாம். இது மாதிரி எப்படின்னு கொஸ்டின் மாற்றி கேட்கலாம். ஸோ 500 பெண்களுக்கு வந்து 10 லட்சம் அப்படின்னா ஒரு பெண்கள் வேணும் அப்படின்னா இந்த 500 வந்து கீழே வந்து டிவைட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிவைட் பண்ணிக்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 10 லட்சம் வகுத்தல் 500 கிடைக்கும். ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ண நமக்கு என்ன கிடைக்கும்? 2000 கிடைக்கும். இதை வந்து ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுக்கப்பட்ட தொகை. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த கிளாஸில் அடுத்த வீடியோ பார்க்கலாம்.